தேன் மிட்டாய் பண்ண போகிறோம். 80-90களில் பிறந்தவங்க கண்டிப்பாக தேன் மிட்டாய் சாப்பிடாம இருந்திருக்க மாட்டாங்க. இப்போ எல்லாம் தேன் மிட்டாய் கடைகளில் கிடைக்கிறதே ரொம்ப அபூர்வமாக இருக்குது. நம்ம வீட்டில் இருக்க பொருளை கொண்டே நம்ம தேன் மிட்டாய் பண்ணிக்கலாம். அப்போ வாங்க நம்ம சேனலுக்குள்ளாடி போகலாம். தேன் மிட்டாய் பண்ணுறதுக்கு 1 கப் அரிசிக்கு 1/4 கப் உளுந்தெடுத்து 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அரைக்கும் போது தண்ணி கம்மியாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். அடுத்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்ல மைய அரைச்சிக்கலாம். தேன் மிட்டாய் புளிச்ச மாவில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் எண்ணெய் அதிகமாக எடுக்கும். அதனால எப்பவுமே ஃப்ரெஷ்ஷான மாவே எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக ஆரஞ்சு கலர் சேர்த்துக்கலாம். எப்பவுமே தேன் மிட்டாய்னாலே ஆரஞ்சு கலர் தான். ஆரஞ்சு கலர் இல்லாட்டி நீங்கள் வேறு கலர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து 1/4 டேபிள் ஸ்பூன் சோடா பொடி, அதாவது பேக்கிங் சோடா, இதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணலாம். சர்க்கரை பாகு தயார் பண்ணுறதுக்கு நான் 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப கொதிக்கணும் தேவையில்லை, ஓரளவு கொதிச்சாலே போதும். சர்க்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ண முன்னாடி 3லேருந்து 4 சொட்டு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மாற்றி வச்சுட்டு வேற ஒரு பேன் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 1 by 1 இது மாதிரி போட்டுக்கோங்க. எவ்வளோ சின்னதாக போட முடியுமோ அவ்வளோ சின்னதாக போட்டுக்கோங்க. பாருங்க, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை சர்க்கரை பாகில் சேர்த்துக்கலாம். சர்க்கரை பாகு உங்களுக்கு ஆறி இருந்துச்சுன்னா ஒரு வாட்டி சூடு பண்ணி அதுக்கப்புறம் இதை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஊறி வரும். இப்போ இதை சர்க்கரை பாகில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 hour அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த சர்க்கரை பாகில் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஊறி வரும். பாருங்க, தேன் மிட்டாய் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இனிமேல் நமக்கு தேன் மிட்டாய் வேணும்னா நம்ம வீட்டிலேயே பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இது மாதிரி சுகரில் கூட போட்டு எடுத்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.